பிரதமராக அதிமுக வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுறாங்க பாஜக வேட்பாளர் பாருங்க, இர்ரெஸ்பெக்டிவ் யார் பிரதமராக வருகிறாரோ இல்லையோ, எந்த கட்சி மக்களை பொறுத்தவரை ஒரு முடிவு செய்யும், எந்த கட்சி உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறது, எந்த கட்சி திட்டங்களை கொண்டு வருது. நாங்க மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கல. நான் 2014 2019 அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க மத்திய அரசாங்கத்தோட அங்கம் கிடையாது. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் 23 நாட்கள் நாடாளுமன்ற அவையை முடக்கி தொடர்ந்து நாங்களும் கோஷம் போட்டு 20 MP சஸ்பெண்ட் ஆன பேட்சில் நான், அதுக்கப்புறம் ஒரு 20 MP சஸ்பெண்ட் ஆனோம். ஸோ இப்படி தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து அதன் வாயிலாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது. ஸோ மத்தியில் நாங்கள் யாரையும் முன்னிறுத்தலை, யாரு கூடயும் கூட்டணி இல்லை. ஆனாலும் உரிமைகளை நிலைநாட்டிருக்கக்கூடிய, அது நல்லா சொல்றோம் தமிழக மக்கள், நீங்க நல்லா புரிஞ்சுங்க. உங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திமுகல கடந்த 5 வருஷத்துல ஒரு போராட்டம் கூட நாடாளுமன்ற அவையில அதுக்கு இந்த மாதிரி உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய விதத்துல போராடினதே கிடையாது. பேச்சளவு பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் உள்ள அந்த கண்ணீர் புகை இதெல்லாமே வீசினதுனால அதுவும் எடப்பாடி கே பழனிசாமி நீங்க எந்த விதத்திலும் போராடல. மத்திய அரசாங்கத்துடன், மோடி அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்து நடிப்பு ஒரு நாடகம் நீங்க அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. வெள்ளுக்கு கூட நீங்க உரிமைக்காக போராடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஒரு வெற்றி வேஷத்துக்காக அவங்க பொறுத்தவரையில அதை ஒரு சந்தர்ப்பமா எடுத்து பார்த்தோன்னா ஒரு 2 நாள் போராடி விட்டுட்டாங்க. சோ இப்ப ஏன் நாடாளுமன்ற அதே மாதிரிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சி, ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு தொகுதி வளரும், மாநிலம் ஒட்டுமொத்தமாக வளர்கின்றது. அந்த வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தை நாடி, ஆனா அவங்களோட இணக்கமாக எந்த கூட்டணியில பிரதமர் அவர்கள் எந்த விதத்துல எங்களோட உறவுல இல்ல. அப்படி இருக்கும்போது ஆனா என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துங்க, ஒரு 140 கோடி ரூபாயில தேசிய முதியோர் சிகிச்சை ஆராய்ச்சி நிறுவனம் சைதாப்பேட்டில் அமைஞ்சதுன்னா நான் இண்டிவிஜுவலா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, KK நகர் ESIC மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாயில 410 படுக்கை கொண்ட மருத்துவமனை உருவாக்கப்பட்டதுன்னா நான் தனிப்பட்ட விதத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக குரல் கொடுத்து மத்திய அமைச்சர்லாம் சந்தித்து எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. இது நான் சொன்னது 2 விஷயம் தாங்க. நான் சொல்லியிருக்கக்கூடியது 2 விஷயம். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக தென்சென்னையில பல வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமில்லாத சூழ்நிலையில் கூட ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அவருடைய பங்கு, அவருடைய கடமை என்ற விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை பேசுறாங்க, மத்திய அமைச்சரை சந்திக்கிறாங்க, கொண்டு வராங்க. சோ உரிமைகளும் மீட்டெடுக்கப்படுது, திட்டங்களும் கொண்டு வருவது. ஆனா மத்தியில யார் ஆட்சியில இருந்தாலும் பொறுத்தவரை எடப்பாடி கே பழனிசாமி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார், அவங்க எந்த விதத்திலும் மாநிலத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பாத் தெளிவா இருக்கின்றது. எங்களுடைய பாத் மாநில மக்களுடைய உரிமை சார்ந்திருக்கக்கூடிய, மாநில மக்களுடைய வளர்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய அந்த வகையிலே நாங்கள் செயல்படக்கூடிய ஒரே இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கின்றது.